வேறொரு ரேகில் வைத்து விடுங்கள். அதன் பின் லைப்ரரியனை அழைத்து புத்தகத்தை தேட சொன்னால், சார் நான் எடுத்த புக்கை வேற ஒரு ரேக்கில் வச்சிருக்கேன், முடிஞ்ச வந்து கண்டுபிடிங்க பார்ப்போம். வேலையாக இருக்கேன்ப்பா. அட வாங்க சார். காணாமே. அவர் அந்த புத்தகம் சம்பந்தப்பட்ட ரேகிலே தான் தேடுவாரே தவிர அவர் எண்ணமும் கைகளும் வேறு ரேகுக்கு செல்லாது. என்னடா? ஒரு நிமிஷம், இதை படிங்க. உனக்கு கியூரியாசிட்டி ரொம்ப அதிகம்டா. அப்படின்னா திமிரா? திமிர் இல்லைடா, ஆர்வம் இல்லைன்னா தேடல்னு சொல்லலாம். ஆனால் நீ சொன்ன திமிரை விட ரொம்ப பயங்கரமானது. எப்பா டென்ஷன் ஆகாத, எல்லாரும் பிடிக்கிறாங்களே, சரி எப்படி இருக்குன்னு பிடிச்சி பார்க்குறேன். நல்லா இருந்தால் தொடர்ந்து பிடிக்கலான்னு இருக்கேன். உன் வாழ்க்கை உன் கையில் பாரு. சில பழக்கங்களை நாம் விடணும்னு நினச்சா கூட அது நம்மளை விடாது. எட்டாவதோடு ஏறி குதிச்சிட்டோம். ஒரு 10வது வரைக்குமாவது படிச்சிருந்துருக்கலாம். ஆனால் தெரு பிள்ளைங்களுக்கு ஸ்கூலில் ஏதாவது செய்முறை செய்ய சொன்னால் நம்ம வீட்டுக்கு தான் வந்து நிற்பாங்க. ஏண்டா இந்த அக்கறைய நீ படிக்கிறப்பயே காமிச்சிருக்கலாம்ல. செய்முறை தாம்மா படிப்பு. செய்முறை மட்டும்தான் எத்தனை வருஷம்னாலும் படிக்கலாம். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் எதையோ சொல்லி கொடுத்துட்ருக்கானுங்க. அதை மனப்பாடம் பண்ணி பரீட்சையில் வேறு எழுதணுமாமா. என்னடா? ஆமாண்ணே. மாப்பிள்ள இங்கே பாருடா, கார் டோர் எப்படி ஓப்பன் பண்ணுறாங்கன்னு காட்டு. மாப்பிள்ள நீ தேவையில்லாத வேலை பண்ணுறடா. டேய் உன்னால தான் அவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான். நான் என்னடா பண்ணேன்? வீடியோ தானே காட்டினேன். சரவணா, சரவணா இது தேவையாடா? கேட்க மாட்டேன். ஆயிட போய் நான் கேள்றேன். பா ஊர்க்கார பையனோட சேர்ந்துக்கிட்டு இவன் என்ன பண்ணா? சும்மா ஏதாச்சும். அவன் ஆம்பளை பையன், என்னமோ பண்ணுறான். அவனை பற்றி நீ எதுவும் பேசாத. இப்படி சொல்லியே அவனை கெடுத்துருங்க. அவன் வீடே தங்கறது இல்ல, நீங்களும் என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்கறது இல்ல. என்ன ஒண்ணு பேசாம இருக்கீங்க? வீட்டில் எந்த சாமான் எங்க இருக்குன்னு தெரியாது, ஆனா ஊருக்கு நான் மட்டும். குழம்பூத்து எல்லாம் சரிப்பா. அப்பாவுக்கு முன்ன மாதிரி உடம்பு சரியில்லை, பார்த்துக்க. சென்டிமெண்ட்டாக என்னென்னமோ பேசி சென்னைக்கு அனுப்பிட்டாங்க. இங்கே வந்து 1 வருஷம் ஆச்சு. நிறைய வேலை மாறியாச்சு, எதுவுமே செட் ஆகலை. எங்கே போனாலும் இந்த நீல கலர் சட்டையை வேறு கொடுத்துட்றானுங்க, மேகமே இல்லாத வானம் மாதிரி. சில சமயங்களில் நானும் மிஷின் மட்டுமே பேசிக்கிட்டு இருக்க மாதிரியான வேலைகள். இங்கே ஒரே கூட்டம், அதை தவிர வேறு எதுவும் இல்லை. சாப்பிட்ட தட்டை கூட எடுத்து வைக்காமல் இருந்தேன். எனக்கு ஜூஸ் போடுற வேலை. வேலைக்கு சேர்ந்த புதுசில் மாதுளை இருக்கும்போது கையை எடுத்துக்கிட்டேன். ஆனால் தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்த 2 நாளில் கையும் கத்தியும் பழங்களும் எனக்கு பழக்கமாயிடுச்சு. என்னை வேறு வேலைக்கோ ஊருக்கோ போக விடாமல் பார்த்துக்கிறது இங்கே டீ ஆற்றிக்கிட்டு இருக்க என் ஃப்ரெண்டு மணியும், எதிரில் பூட்டியிருக்கே கடை, அதில் வேலை பார்க்குற ஆனந்தியும் தான். ஆமாம், சாலிகிராமம் தானே. காலையில் 9 மணிக்கு நான் கவரேஜ் போயிடுறேன் மேடம். குப்பை நியூஸு அதானே? இல்லை மேடம், குப்பை அகற்றுறதுக்கான நியூஸு போராட்டம் தானே. போயிடுறேன் மேடம். ஓகே. என்ன சதீஷ் ரொம்ப பிஸி போல? நீ வேற 1/2 மணி நேரமாக இந்த நியூஸ் 24 மணி நேரமாக மாறினாலும் மாறிச்சு. கண்டதெல்லாம் நியூஸாக மாற்ற வேண்டியிருக்கு. வேலை பார்க்குற நாங்களும் எல்லாத்தையும் நியூஸாகவே பார்க்க வேண்டியதாக இருக்கு. யோ, இதை தூக்கத்துக்கே இவ்வளோ கஷ்டப்படுறீங்களா? வந்து தூக்கி போடுறா தெரியும். அப்படியே திருப்புங்க. நல்ல வேலை கொஞ்சம் லேட்டாக வந்தேன், இல்லை என்ன தூக்க விட்டுருப்பானு. ஏன்பா இப்படி உழைக்கிற? ஒரு நல்ல சேனல்ல வேலை பார்த்தா நாங்கெல்லாம் பெருமையா சொல்லிக்கோம்ல. லோக்கல் சேனல் இரு வரேன். இதுக்கு எதுக்கு கேட்டாங்க தெரியலையே. சாமி படத்துக்கு பக்கத்துல வச்சிருங்க.
டேய் கைப்பிடி சோத்து பக்கம் வந்துருச்சுடா. திருப்பி வச்சிருவோம்க்கா. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், அவளுக்கு சேதனமா கொடுக்கறது தானே. சரிடா, அப்போ தள்ளி வச்சிரும். ஆளுக்கு 100 ரூபாய் எடுத்துக்கங்க. சரி வரமா. ம் சரி கிளம்புமா. இருங்க சதீஷ், நீ அதாங்க படிப்படியா லோக்கல் சேனல் நல்ல சேனலுக்கு மாறணும் அட தாங்க. அது இல்லப்பா, மேல போய் சாந்தி அக்கா உடனே வர சொன்னேன்னு சொல்லு. சேனல் மாறணுமோ இல்லையோ முதல் வீடு மாறணும். ஏதாவது சொல்லினே இருக்காங்க. உடனே வர சொன்னேன்னு சொல்லு. நீங்க கத்துறது அவங்களே கேட்டுருக்கோம். ஏய் நமக்கும் ஏதாவது காசு கொடுப்பாங்க பாரு. தம்பி நீங்க அக்கா எங்களுக்குலாம் ஒன்றும் வேணாக்கா. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். அதை தான் கேட்க வந்தாங்க. காசு கொடுக்க போறீங்கன்னு நினைச்சிட்டாங்கம்மா. நம்ம புள்ளைங்க செஞ்ச உதவிக்கு நான் காசு கொடுப்பேனா? அசிங்கம் இல்ல என்ன தம்பி? சரிக்கா, அப்போ நாங்கள் வரோம். சரிப்பா. லட்சுமி. வரேன். என்னங்க? பீரோ இறக்குறதுக்கு கடைக்காரனே கூலி கொடுப்பான். நீ வேற எது கொடுக்குற? அது ஏன் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு போயிருந்தா என்ன பண்ணியிருப்போம்? 2 பேருக்கும் சேர்த்து 200 ரூபாய் தான் கொடுத்தேன். அதில் என்ன போயிடுச்சு? காசை விட நமக்கு உதவி செய்கிற மனுஷாளுங்க தான் முக்கியம். சும்மா ஏதாவது சொல்லிட்டு 2-3 நாள் அலைய விட்டுட்டு இருக்கா, ஒன்றும் நடக்க மாட்டேல்ல. அவனை என்னன்னு கேளு. டேய் ரொம்ப அரைக்காத. ஓனர் இருக்காரு, அவர் கிளம்புனதுக்கப்புறம் போ. நான் டீ சொன்னா வரல. வரேண்ணே. டேய் மணி, ஆ கடைக்கு வந்து தேவையில்லாமல் யாராவது உங்கள்கிட்ட பேச்சு கொடுத்தா உடனே எனக்கு ஃபோன் அடி. சரி. அவங்ககிட்டையும் சொல்லி சரி வரேன். டேய் அண்ணன் என்ன சொன்னார்னா, பார்த்துக்க. டேய் டேய் ஆனந்தி வோடஃபோன் ஃபுல் டைம் எவ்வளோ? 120. என்ன கடை 2 நாள் லீவு, நம்பர் மாற்றிட்டியா என்ன? ஒன்றா தான் கேட்குறேன். நேற்று எனக்கு என்கேஜ்மெண்ட். கட்டாயப்படுத்தினாங்களா? உனக்கு எப்படி சொல்றது? என்ன சொல்ல போகிற? இவ்வளோ நாள் பழங்கலாம் சும்மா ஃப்ரெண்டு மாதிரின்னு சொல்ல போறியா? என் மாமா பையன் ஊரில் கவர்மெண்ட் போஸ்ட்டில் டீச்சர் வேலை கிடச்சிருக்கு. உன்னை எனக்கு பிடிக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உட்காந்து யோசிச்சு பார்த்தா என் தலையில் நானே மனவரி போட்டுக்கிறேன்னு தோணுது. ஒரு 50 ரூபாய்க்கு எனக்காவது முழுசா ரீசார்ஜ் பண்ணியிருக்கியா? நீ என்ன வேலை பார்க்குறேன்னு யோசிச்சு பாரு. நான் சொல்கிறது உனக்கு புரியும். நான் என்ன வேலை பார்க்குறேன்னு சுத்தம் போது தெரியாது உனக்கு? கடைக்கு ஆளுங்க வர நேரம் பிரச்சனை பண்ணி என் வாழ்க்கை நாசமாக போன நினச்சா இங்கேயே நில்லு. ஏடா பாரில் இருக்குன்னு கண்டுபிடிக்க எவ்வளோ நேரமா? நீ கிளம்புன விதத்துலேயே தெரியும் இங்கே தான் இருப்பேன்னு. ஆனால் காலையில் நைட் வரைக்கும் இருப்பேன்னு எதிர்பார்க்கல. டேய் தம்பி சொல்லுண்ணா. வாட்டர் பேக்கெட் 4 1 கப். அவர் ஒரு 50 ரூபா தரணுண்ணா. இந்தா 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே கடையை சாத்திட்டு வந்துட்டேன். 8 மணிக்கு வந்துட்டு சீக்கிரமா உனக்கு இது? டேய் வேலை முக்கியம்டா, சோறு சாப்பிட வேணாமா? எனக்கு இந்த வேலைலாம் வேணாம்ப்பா, நான் ஊருக்கே போயிடலான் இருக்கேன். லூசாடா நீ? உனக்கு என்னப்பா, வீட்டில் தண்ணி தெளிச்சு விட்டாங்க, என்ன அப்படியும் விட மாட்டானுங்க. சம்பாதிக்கிறதெல்லாம் வீட்டில் கொண்டு போய் கொட்டணும். காலையிலேருந்து 9 மணி வரைக்கும் சம்பாதிக்கிறது, ஒரு பைசா கையில் தங்க மாட்டேங்குது. நான் கேட்டால் போகிற ஒரு கேள்வி, முழுசாக 50 ரூபாய்க்கு என்றைக்காவது ரீசார்ஜ் பண்ணியிருப்பான்னு. எவ்வளோ செலவு பண்ணியிருப்பேன்? எல்லாம் கடன் வாங்கி தானே பண்ணேன். ஒன்றும் இல்லை, நீ சொன்னது எனக்கு கேட்டுச்சு. அவள் சொன்னதும் கரெக்டு தானே. அந்த நிலைமையில தான் நானும் இருக்கேன். இப்போது பணம் இருக்கவனை பார்த்தா போறாமையாக இருக்குது. மனுஷனுக்கு வரக்கூடாத வியாதி விரக்தி, அது இப்போ எனக்கு வந்துடுச்சு. இனிமேல் இங்கே இருந்தால் தப்பாயிரும். எங்கம்மா போனா? போரூர் போனோம். வராது. என்னக்கா இங்க? இவரே வாங்கக்கா, வீட்டுக்கு தானே, நான் ட்ராப் பண்ணிடுறேங்க. இல்லப்பா பரவாயில்ல, இப்போ ஏதாவது ஆட்டோ வாங்கக்கா, வர. உட்காருங்க. உட்காருங்க சும்மா. பார்த்தே இருங்க. கவிதா கல்யாணம் வேலை எப்படிக்கா போய்கிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்குப்பா. ஜாமான்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கேன் சீதனத்துக்கு. எத்தனை பவுன்க்கா போடுறீங்க? 50 பவுன் வரைக்கும் போடலான்னு இருக்கோம். நகையெல்லாம் கூட வாங்கியாச்சுப்பா. அதையெல்லாம் பேங்க் லாக்கரில் கொண்டு போய் வைக்கணும் சேஃப்டியா. கண்ணு தெரியாத பொண்ணை கரை சேர்க்கணும் இல்லப்பா. ஆமாம். உனக்கு இன்னைக்கு நைட் ஷிஃப்ட் இல்லை? இருக்குக்கா, அதுக்கு தான் கிளம்புனேன். சரி, நீங்கள் வேறு தனியாக நின்றுக்கிட்டு இருந்தீங்களா, அதான் உங்களை அப்படியே வீட்டில் விட்டு போயிடலான்னு. சரி,
ஏய் டேர்னிங்ல எவ்வளவு ஸ்பீடா இருக்கடா உனக்கு புடிச்சடா வண்டி ஓட்டிட்டு எதிரல வண்டி வருது தெரியல கண்ணங்கடா வண்டி ஓட்டிட்டு இருக்க சாவடா பொம்பளை வச்சு வண்டி ஓட்டுறியா ஸ்லோவா வர கூடாது வா இப்ராஹிம் செத்துற சண்டையில போடா போயிரு இல்ல அடிச்சு மூஞ்சி உடைச்சிரும் ஏய் வண்டில வரும்போது ஊருக்கு அதெல்லாம் பேசின்னு வருது அப்புறம் அவன் இஸ்தான் சண்டை போடுறது ஒழுங்கா ஊடு போய் சேர்றா புறம்போக்கு ஏய் போடா வேற எதுனா வண்டில வந்து போ வளராதரா இங்கே ஒன்றே என்ன மாதிரி வாழ்றவங்களாம் மனுஷனே இல்லையா? இங்கே ஒருத்தன் பின்னாலே ஒரு ரகசியம் இருக்கு மணி. உனக்கு தெரியாத விஷயம் ஒன்று சொல்கிறேன் கேளு. நம்ம கடைக்கு எப்போவுமே வாட்டர்மெலன் ஜூஸ் குடிக்க வருவான்லாம் ஒருத்தன் மொட்டத்தில். ஆமாம், அவன் அன்றைக்கி செல்ஃபோனை கடையில் விட்டு போயிட்டான். கொடுக்கறதுக்காக போனேன். அப்போ தான் தெரிஞ்சது அவன் போலீஸ்க்காக வேலை பார்க்குறாரு. சார் இந்த புக்கு எது? அந்த புக்கா? அதை வெய்மா, அதெல்லாம் உனக்கு படித்தாலும் புரியாது. அப்போ நான் இதை தான் படிக்கணும். போலீஸா? போலீஸ் இல்லைடா, இந்த போட்டு கொடுக்குற சில பேர் வச்சுருப்பாங்களா போலீஸ்காரங்க. இந்த மாதிரி ஒருத்தனுக்கும் ஒரு முகம் இருக்குது. ஆனால் நமக்கு நீ டீ போடுறவன், நான் ஜூஸ் போடுறவன், அவ்வளோதான். இந்த மொட்டையன் கூட பழகி பழகி போலீஸ்காரனுக்கு கேஸ்லாம் எப்படி டீல் பண்ணுவான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். செம்ம மூளை அந்த போலீஸ்காரனுக்கு. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. பரவாயில்லக்கா, இதில் என்ன இருக்கு? ஐயோ இப்ராஹிம் சொல்லுங்கக்கா. மணி பர்ஸ் காணோம். நம்ம கீழே விழுந்தோம்ல, அங்கே விழுந்துச்சா என்னன்னு தெரியல. நீங்கள் இருங்கக்கா, நான் போய் பார்க்குறேன். சரவணா, நான் என்ன சொல்ல வரேன்? வீட்டுக்கு ஃபோன் போட்டிருக்கேன், சும்மா இரு. ஹலோ சரவணா, நல்லா இருக்கியாடா? சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நாளைக்கு ஊருக்கு வரேன், ஏதாவது எடுத்து சமைச்சு வை. என்ன லீவ் போட்டு வரியா? இல்லை, மொத்தமாக அங்கேயே வந்துடலான்னு இருக்கேன். என்னது? இங்க என்ன கொட்டி கிடக்குதுன்னு வர்ற? ஒண்ணு வர வேணாம், அங்கேயே இரு. இங்க வந்து கண்ட காவலி பசங்களோட சேர்ந்து ஆட்டம் போடுறதுக்கா? மா, வேலையை விட்டுட்டு வரானா? கொடு. ஐயா சரவணா, சொல்லுப்பா. குடும்பத்தை வசத்த வேண்டிய பொறுப்புல இருக்க ஐயா. நல்லா வாழ்ந்த குடும்பம் ஐயா. எனக்கு கொல்லி வைக்க நீ வந்தா போதும்யா. சரவணா, போனை கொடுங்க. ஹலோ சரவணா, டேய் நான் பேசுறது கேக்குதா? சொல்லுமா. இப்ப எதுக்கு வேலையை விட்டு வரணும்ங்கற? ஏண்டா, உங்க அக்காவுக்கு ஒரு கல்யாணம் ஆன பாடு இல்ல, உங்க அப்பாவும் உடம்பு சரியில்லாம இருக்காங்க. ஏதாவது ஒரு வேலையில ஏய் ஏன்டா? தேடுவான் வா. கிடச்சிருச்சா? எங்கே தூக்கி போட்டா? நீ எங்கே தேடிட்டு இருக்க? இவன் தூக்கி போட்டு நம்மள அடிக்கிறான். என்ன? இல்லை சாப்பிட்டு போகிறோமா இல்லை ரூமுக்கு தான் நான். வா வா. ஏய் மழை வர்ற மாதிரி இருக்குடா, சீக்கிரம் வந்து தொலை. உனக்கு சாப்பிட என்னடா வேணும்? எனக்கு ஒன்றும் வேணாம், சீக்கிரம் ரூமுக்கு போகலாம். நீ வேறு ஒரு மார்க்கமாக இருக்க. அதில் என்ன குடிச்சிட்டு ஃபோனை போட்டு உடச்சிக்கிட்டு போகிறான் பாரு. ம், யார்ரா? அவன் தான் இப்ராஹிம். எங்கே? இவனை மாதிரி வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்லுவேன் நினச்சா? காசுலாம் இருக்குது, வா சாப்பிட்லாம். ஏய் மணி, சொல்டா. எனக்கு என்னமோ அந்த ஃபேன் இப்போ கீழே விட போகுதுன்னு தோணுது. என்ன சிரிப்பு? விழுந்தா 2 பேரில் யார் தெரியல வேணாலும் விழலாம். இன்றைக்கி விழுந்தா யார் மேலே வேணாலும் விடலாம், நாளைக்கு விழுந்தா நீ மட்டும் தானே இருப்ப. நான் தான் ஊருக்கு போயிடுவேனே. டேய் மாடியில் துணி காய போட்டிருக்கேன், வா போய் எடுத்து வந்துடலாம். நீ போய் எடு, நான் அந்த ஃபேன் கீழே விழுந்தா பிடிச்சி வச்சுக்கிறேன். மணி அக்கா, மேலே எங்கள் மேட்டு காய வச்சிருக்கேன், கொஞ்சம் எடுத்துட்டு வந்துடுறியா? சரிக்கா. என்னடி கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் பேசுகிறேன். இப்ராஹிமோட பைக்கில் போனேன், பீரோ சாவி தொலைஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏங்க அவன் தேடி பார்த்தான் போல, கிடைக்கல. இன்னொரு சாவி இருக்குல்ல.
எப்படியும் திங்கக்கிழமை நகையெல்லாம் கொண்டு போய் பேங்க்ல வச்சிட்டு போறோம்ல, எடுங்க. எல்லாத்துலேயும் அசால்ட்டாகவே இருக்கு. எல்லாம் ஒத்தையில பண்ணிட்டு இருக்கேன்ல, இதையும் சொல்லுவீங்க. அக்கா இதா வரேன். தேங்க்ஸ்ப்பா. சரவணா, ஓ தெளிஞ்சிருச்சா? என்னடா பண்ணிட்டு இருக்க? இந்த மலைக்கு பிளாக் டீ சிகரெட் செம்மையாக இருக்கும். இந்தா நீ போட்டல இப்போ தான் சொல்லுவேன். ஏய், இது அந்த இப்ராஹிம் சட்டை தானே? கொண்டு போய் மாடியில் போடு, மலையில் நானே எடுத்தேன். ஏய் நீயே போய் போடு. எல்லாருக்கும் நான் என்ன எடுபடியா இருக்கேன்? இங்கே வந்தால் நீ ஏதாவது வேலை சொல்லிட்டு இருக்க, மேலே போனால் அந்த அக்கா ஏதாவது வேலை சொல்லிட்டு இருக்கு. ஏதோ சாவி வேறு காணாமல் புலம்பிட்டு இருந்தாங்க, அப்புறம் அதையும் தேட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏய் என்ன சாவி? ஏதோ பீரோ சாவின்னு பேசிட்டு இருந்தாங்க. கரெக்டாக சொல்லு, என்ன பேசிட்டு இருந்தாங்க? இது அவங்களோடதா இருக்கலாம். போய் கொடுத்துடலாமா? ஆனால் அந்த பர்ஸில் அந்த 400 ரூபா எங்கன்னு கேட்டால் என்ன சொல்கிறேன்? இதான் அவன் கவலையா? நான் வேற யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போது நமக்கு இன்னும் ஒரு நாள் தான் டைம் இருக்குது. தப்பாக எதுவும் யோசிக்காது சரவணா. அப்போ போய் கொடுத்துட்டு வந்துருப்போ. நீ ஏதோ யோசிச்சுட்டு இருந்தே, என்னது? நீ பயந்துக்கிட்டே பதட்டத்தோடு யோசிக்கிறது தான் நான் பொறுமையாக நிதானமாக யோசிச்சுட்டு இருக்கேன். டேய் திருட போகிறோமாடா? வேணாண்டா, ரிஸ்க்குடா. இது அவங்க சாவியா இல்லைண்ணா? டேய் உன்னை தானே கேட்டுருக்கேன். நாம் நடந்து வந்துட்டு இருக்கும்போது நமக்கு எதிர்த்தாப்பில் இப்ராஹிம் பைக்கில் போயிட்டு இருந்தான். ஒருவேளை சாவியை தேடி கூட போயிருக்கலாம்ல. அப்பா அவன் நம்மளை பார்த்துருப்பான்ல, நம்ம தான் பர்ஸ் எடுத்துக்கணும்னு தெரிஞ்சிருக்கோம்ல. நீ ஏன் அவனை பார்க்கல? நான் தானே கூப்பிட்டு காமிச்சேன். அதே மாதிரி அவனும் கவனிக்காமல் போயிருக்கலாம்ல. அப்படியே பார்த்துனாலும் ரூமுக்கு வர அந்த பக்கம் நடந்து வந்துட்டு இருந்தோம், அவ்வளோதான். நீ அவனை நினச்சலாம் பயப்படாத. நான் அவனை வச்சு தான் ஒரு பிளானே யோசிச்சிருக்கேன். புரியல. தொலைஞ்சி போன சாவியை இப்ராஹிம் எடுத்திருக்கான், ஆனால் ஓனர்கிட்ட கொடுக்கல. சாவி தொலைஞ்ச விஷயம் வேறு யாருக்கும் தெரியவும் வாய்ப்பில்லை. போலீஸ்காரங்க விசாரணை பண்ணாத அளவுக்கு இப்ராஹிம் இதில் சிக்க வச்சு நாம் தப்பிக்கிறோம். அதாவது போலீஸ்காரங்களை புத்திசாலியாக்கி முட்டாளாக்கணும். நீ அந்த இப்ராஹிம் சட்டையை எட. ஏடா பண்ண போகிற? பொதுவாக போலீஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன க்ளூ வச்சு தான் திருட்டுலாம் கண்டுபிடிப்பானுங்க. தடயத்தை நம்மளே கொடுப்போம். உடைக்கப்படாமல் பீரோவை திறந்து திருடின கேஸ் அப்படின்னு நியூஸில் வரும். சாவி மிஸ்ஸிங்னு ஓனர் அக்கா சொல்லி அந்த கோணத்தில் விசாரித்தா இப்ராஹிமோட காலர், பட்டன், நூல் எல்லாமே கச்சிதமாக பொருந்தும். எப்படி அடிக்கிறதுன்னு யோசிக்கிறியா? எடுக்கலாம் முடிவே பண்ணிட்டியா? அப்போ சாவியை போய் கொடுத்துருப்போம். சரி சொல்லு. திங்கக்கிழமை ஸ்பேர் கீயை வச்சு நகையை பேங்க்கில் வச்சுருவாங்கல்ல. ஹே ஒரு நிமிஷம், இப்ராஹிம்க்கு எப்படி தெரியும் பீரோவில் தான் நகை இருக்குன்னு? யோசிக்க வேண்டிய கேள்வி தான். தொலைஞ்சி போன சாவி எவ்வளோ முக்கியம்னு ஓனரக்காவே நகையை பற்றி இப்ராஹிம்கிட்ட சொல்லியிருக்கலாம். சரி அதை விடு. ஏன்டா பீரோவை திறந்தன்னு போலீஸ் அவனை விசாரிச்சுப்பாங்க, நமக்கு என்ன? டேய் ஒருவேளை நாம் புது பீரோ வந்ததை இறக்கி வச்சோம்ல, நகையை அதில் மாற்றி வச்சுருந்தாங்கன்னா? வாய்ப்பே இல்லை மணி. பீரோ கதவை செவுத்து பக்கமாக திருப்பி வச்சோம், ஞாபகம் இருக்கா? திங்கக்கிழமை நகையெல்லாம் பேங்க்கில் வச்சுருவாங்க. நாளைக்கு ஒரு நாளைக்கு ஆகலாம் நகையை மாற்றி வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் எப்படி எடுக்கிறது? அக்கா வீட்டில் இல்லாத நேரம் டெய்லி சாயங்காலம் 5 to 6 கோயிலுக்கு போவாங்கல்ல, அந்த டைமில். சரி அந்த கண்ணு தெரியாத பொண்ணு உடைக்கவா போகிறோம்? திறக்க தானே போகிறோம். செல்வானனும் படுத்துருக்க இடத்த விட்டு எந்திரிச்சு வர முடியாது, பார்த்துக்கலாம். எடுக்கிறோம். சரி அது எங்கே வைக்கிறது? ஒரு பைக் திருட்டு கேஸ் மணி, அதை பற்றி படிச்சிருக்கேன். திருடின பைக்கில் நம்பர் பிளேட் மாற்றிட்டு பைக் ஸ்டாண்டில் கொண்டு போய் போட்டான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த பைக் எடுத்து வேற ஒரு பைக் ஸ்டாண்டில் நிப்பாட்டியிருக்கான்.
கேஸு திசை மாறினதுக்கப்புறம் அந்த பைக் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கான். அவன் வேற ஒரு கேஸில் மாட்டும்போது தான் இந்த பைக் மேட்ரே வெளியே வந்திருக்கு. நாம் எடுக்க போகிற நகையும் அதே மாதிரி தான். இந்த பஸ் ஸ்டாண்ட்லலாம் இருக்கும்ல பொருள் வைக்கும் மரன்னு, ஆமாம், அங்கே கொண்டு போய் பத்திரமா வச்சுருவோம். அப்புறம் கொஞ்ச நாள் ஆனதும் வேற ஒரு பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய் வச்சுருவோம். என்ன நீ சொல்கிறதெல்லாம் பெரிய ரிஸ்க்காக தோணுது. இந்த லொடன் சத்தம் கொடுத்து ஓடுற ஃபேனு தலையில் வந்துமான்னு யோசிச்சா தூங்க முடியாது. அதே மாதிரி எதுக்கு எடுத்தாலும் பயந்துக்கிட்டே இருந்தால் வாழ முடியாது மணி. இப்போ நமக்கு ஒரு லக் கிடச்சிருக்கு, யூஸ் பண்ணிக்கணும்னு தோணுது. என்ன சொல்கிற? ஏன்டா? ஏற்கனவே மழை பெஞ்சு குளிருது. இந்த ஃபேனுக்கு கீழே வர பயந்துக்கிட்டே தூங்க முடியாது. காலைல எழுந்தோடனே ரூம் விட்டு வெளியே போயிடும். சாயங்காலம் வரைக்கும் ஓனருக்கா கண்ணிலே படக்கூடாது. சாவி தொலைஞ்ச விஷயம் அவங்களா சொல்லி நமக்கு தெரியக்கூடாது. கடைக்கும் போவானா, அண்ணன்ட்ட சொல்லி லீவ் கேட்டுரு. இப்போ போட்ட பிளான்லாம் காலைல போதையில் போட்டேன்னு சொல்லி மாற்றிட மாட்டேன்ல? மாட்டேன். ஹலோ அம்மா. சரவணா, சொல்லுமா. டேய், உங்க அக்கா தையல் கிளாஸ்க்கு போனாடா, வீட்டுக்கு வரவே இல்லடா. எவன் கூட ஓடி போயிட்டான்னு ஊருக்குள்ள எல்லாரும் பேசிக்கிறாங்கடா. என்னம்மா சொல்ற? சவுண்ட் குறா. உங்க அப்பா அதை கேட்டோன்னு என்னாச்சுடா? இப்ப ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். கூட பசங்க இருக்கானுங்கல்ல? இருக்காண்டா, ரவி கூட இருக்கான். போன அவன்கிட்ட கொடு. நான் கொடுக்குறேன். டேய் பேசுடா. கொடுங்கம்மா. எனக்கு ஹலோ, சொல்லுங்க மாப்ள. பார்த்துக்கடா. சரி மாப்ள, நீ முத கிளம்பி வா. வந்துடுவாம்மா. வரான். ஐயோ, என்னடா சொல்கிற? காலகாலத்தில் கல்யாணம் பண்ணிக்கலாம் இப்படி தான். என்னடா சாதாரணமாக சொல்கிற? பின்ன எங்கள் அம்மா மாதிரி உட்காந்து அழ சொல்கிறியா? நான் கிளம்புறேன். மொதல் அந்த சாவி தூக்கி எறிஞ்சிட்டு போ. எவ்வளோ வந்ததுலேருந்து எதுவுமே சரியில்லை. எப்பா அக்கா, நாங்கள் கோயிலுக்கு போகிறோம், பூஜை இருக்கு. நீயும் சரவணனும் வாங்க. அக்கா, சரவணா அப்பாவுக்கு நெஞ்சு வலியா? இப்போ தான் ஊர்லேருந்து ஃபோன் வந்துச்சு. ஐயோ, இப்போதான் மணி சொன்னா. பயப்படாதப்பா. கவலைப்படாத சரவணா, ஒன்றும் ஆகாது. சரி, நீ உடனே கிளம்புறதுக்கு பாரு. பஸ் ஏற்றி விட்டுரு மணி. முடிஞ்சா கோயிலுக்கு வா. வா. ஏய், இருடா, பூட்டு சாவி எடுத்துகிட்டு வந்துடுறேன்.
பேக்கத்தோட சீக்கிரம். என்னடா? அப்பா இறந்துட்டார். கவிதா அஸ்வினி நட்சத்திரம். வாமணி ஒரு நிமிஷம். அவ்வளோதான் சாமி. சரவணாவை அனுப்பிச்சிட்டியா? நீங்கள் கிளம்பணுன்னே கிளம்பிட்டோம்க்கா. கோயம்பேடு பஸ் ஏற்றி விட்டு தான் வரேன். சரி. சரவணா அப்பா தவறிட்டார். ஐயோ, என்னப்பா? பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு இருக்கும்போது தான்க்கா ஃபோன் வந்துச்சு. அக்கா என்னாச்சு? சரவணனோட அப்பா தவறிட்டாரா? கடவுளே. லக்ஷ்மி வாமா. இதோ வரேன். நாங்கள் பூஜை முடிச்சிட்டு வரோம். வா. அக்கா கவலைப்படாதீங்கக்கா, கிடைச்சிரும். திருநது யாருன்னு தெரியுமா? எனக்கு தெரியும். திருடம் தான். போச்சு. சேர்த்து தொடங்கி வேலைக்கார விடுறா. எனக்கு மருந்து வாங்கி கொடுக்கடி, நானும் செத்துறேன். என்கிட்ட வேணா மருந்து இருக்கு, கேட்டு வாங்கிக்கோங்க. யோ வாய முடியா அண்ணா, நீங்க வர ஏன்னு போலீஸ்க்கு சொல்லிருக்கல, கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. மணி சேனல் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க, நல்ல சரியா போடுவாங்க தானே. சரவணா, அப்பா குழந்தை நீ ஊற்றணும், போய் துணி மாற்றிட்டு வா. உடச்சி திருடின மாதிரி இல்லை. சாவி உங்ககிட்ட தானே இருக்கு. கலர் துணி நூல் ஒன்று பட்டனோட கிடைச்சிருக்கு. இந்த பீரோவுக்கு ஒரு சாவி தானா? இன்னொரு சாவி சனிக்கிழமை ராத்திரி வண்டியில் வந்துட்டு இருக்கும்போது தொலைஞ்சு போச்சுங்க. ஏடி ஓடகாலி நாயே, ஏடி இங்க வந்த? என்ன நெஞ்சல் தான் வந்திருப்ப? என்ன பண்ற பாரு. மா ஏடி இங்க வந்த? நான் சும்மா வரல. ஒண்ணு விடுமா, வீட்ல நின்னு சண்டை போடுறீங்க. சரவணா சும்மாருமா, ஆக வேண்டியதுமா. வேணா அப்புறம் பேசிக்கலாம். சும்மாருமா. உனக்கு கிரக்கடா பிடிச்சிட்டு தாண்டா. அட ஏமா சும்மா கத்திட்டு இருக்க. சரவணா அம்மா கூட்டிட்டு போப்பா. சத்தானியா போச்சு. அட போப்பா. சும்மா நீங்க வேற வாங்க. சார் ஹலோ, என்ன பண்றீங்க? வா சார் சார் ப்ளீஸ், மே நோ த ரீசன். வாய மூடுறா. உன் கூட போகும்போது சாவி தொலைஞ்சிருக்கு, அதை நீ தேடி எடுத்திருக்க. சார் நேற்று சாயங்காலம் அவங்க கோயிலுக்கு போகும்போது நகை இருந்திருக்கு. உடம்புக்கு முடியலன்னு படுத்துட்டு ஆள் இல்லாத நேரத்தில் ஆட்டையை போட்டிருக்கேன். சார் எனக்கு நேற்று உண்மையிலே உடம்பு சரியில்லை. டாக்டர் சர்டிஃபிகேட் இருக்கா? சார் அது வந்து சும்மா தலைவலி தான் சார். நான் கூட நீ வேற ஏதோ சொல்லுவியோன்னு நினச்சேன். நான் முஸ்லீமு, அதான் கோயிலுக்கு போகலைன்னு. சார் நான் அப்படிப்பட்டவன் இல்லை. நான் எப்படிப்பட்டவன்னு ஸ்டேஷனில் காட்டுறேன். ஏய் வண்டியில் ஏற்றியா? வாடா. இதுதான் தமிழ்நாடு போலீஸ். திருடன் ½ அன் ஹவரில் பிடிச்சிட்டாங்க பார்த்தியா? யாரும் இல்லை சார், நான் எட்டி பார்க்குறீங்க. இது யாரோட ரூமு? இவன் ரூம் தான் சார். ஏய் இங்கே வா. சார் பேர் என்ன? மணிகண்டன் சார். அந்த இப்ராஹிம் உன் ஃப்ரெண்டா? இல்லை சார், பக்கத்து ரூம் அவ்வளோதான். என்ன வேலை பார்க்குற? நான் டீ மாஸ்டர் சார். வேலைக்கு போகல?
போகணும் சார், லேட் ஆயிடுச்சு. நீ ஒருத்தன் தானா? இல்லை சார், சரவணன் ஒருத்தன் இருக்கான் சார். 2 பேரும் ஒன்றா தான் வேலை ஏய், பார்க்குறாங்க. நீ வண்டியில் ஏறியா? ஆமாம் சார். வாயம் விட்டு சும்மா இல்லையா? நான் ஒன்றுமே பேசலை. சரவணன் ஃப்ரெண்ட் இருக்கான் சார். அப்பா இருந்துட்டாருன்னு ஊருக்கு போயிருக்கான். எப்போ போனா? நேற்று சாயந்தரம் சார். நீங்கள் பார்த்துவீங்க சார், போலீஸ் நீங்கள் பிடிக்கல. உன் ஃப்ரெண்டு அப்பா செத்ததுக்கு நீ போலியா? இல்லை சார், கடத்திருக்க யாராவது ஒருத்தர் வேணும்னு. என்ன இருந்தாலும் நீ இப்படி பண்ணிடக்கூடாதுக்கா. அடி பாவி மவளே, நீ நல்லா இருக்கியாடி? நாசமா போற. சார், ஸ்பாட்ல இருந்தா சார் பேசுகிறேன். சொல்லு. பையனோட அப்பா இறந்துருக்காரு. வீட்டில் வேற ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்கு. விடுங்கம்மா. உள்ள போய் விசாரணை பண்ணட்டுமா சார்? வேண்டாம் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். அவசியம்னா சொல்கிறேன். அக்யூஸ்ட்டை பிடிச்சாச்சு, தேவைப்பட்டா கூப்பிடுறேன். உன் ஃப்ரெண்டு வந்த உடனே 2 பேரும் சேர்ந்து ஸ்டேஷனுக்கு வரணும். உங்கள் 2 பேர் நம்பரையும் எழுதி கொடுத்துட்டு கிளம்பு. अपवित्रः पवित्रो वा सर्वावस्थाङ्गतो विवां यस्मरेद् शाम्भमीशानं सपाभ्याम् अन्तरस्तुतिः मम यजमानस्य पितृदेवताभ्यो नमः. वर्षाब्धिक हिरण्यसार्धषोडशदिन अद्य करिष्ये वरुणासनाद्रमः पितृपिण्डदेवताभ्यो नमः. ஏ, என்னடா ஃபேன் போடாமல் படுத்திருக்க? அதை விடு. டேய், ஒரு வாரமாக செத்துட்டேன் தெரியுமா? வயிற்றில் காய்ச்சலே வந்துருச்சு, தொட்டு பாறேன். டேய், பார்க்குறவங்களாம் சந்தேகமாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு. நீ சொன்ன மாதிரியே இப்ராஹிம் சந்தேகப்பட்டு போலீஸ் தூக்கிட்டாங்க. ஆனால் அவன் மாமாவுக்கு ஏதோ அரசியல் ஆள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நாளே எல்லாம் வந்துட்டான். எஃப்ஐஆர் கூட போட்டாங்களான்னு தெரில. ரூமையும் காலி பண்ணிட்டான். நியூஸில் வந்து ஏதோ புது திருட்டு கும்பல் கைவரிசையாக இருக்குன்னு வந்துச்சு. ஏண்டா, நான் மட்டும் பேசிகிட்டே இருக்கேன், உனக்கு ஒரு வாரமாக என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணுன்னே இல்லையா? நானா கேட்டேன், நீ எதானே சொல்லிட்டு இருக்க? சரி, நகையெல்லாம் க்ளோக் ரூமில் பத்திரமா இருக்குல்ல? இல்லை மணி, அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்க மாதிரி தோணுச்சு. இப்போ அதோட சேஃபாக இருக்கட்டுமேன்னு அப்பாவுக்கு சாங்கியம் பண்ண இடத்துல வச்சேன். சரி, என் ஃபோன் எதுக்கு நீ? ஃபோனை நானே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருப்பேன்ல. நீ உன்னால் முடியாது மணி. அந்த ஓனரக்கா எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் மணி. இப்போ பாவம் நினைக்கிறது தான் பெரிய பாவம். நான் பாவம்லாம் யோசிக்கவே இல்லையே. ஏன் நீ பாவம்னு யோசிக்கிறியா என்ன? சாச்சா, அப்படிலாம் இல்லை. ஆமாம், நீ என்ன கேட்க வந்த? ஒன்றும் இல்லை, இந்த ஓனர் அக்கா நகை தொலைஞ்சு சாக்கில் வாடகை எதுவும் கூட்டிகிட்டு போகிறாங்க, அதான். டேய், அப்புறம் முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேன். நீ ஊர்லேயே வந்தோன்னா 2 பேரும் ஸ்டேஷனுக்கு வர சொன்னாங்கடா. கண்டிப்பாக போகணுமா என்ன? கண்டிப்பாக போகணும், இல்லைன்னா சந்தேகம் வரும். அப்புறம் அன்றைக்கி இப்ராஹிமோட தூக்கி என்னையும் உள்ளே வச்சுருவாங்கன்னு நினச்சேன். ஆனால் அப்பா செத்துட்டாருன்னு ஊருக்கு போயிருக்கோம், கண்டிப்பாக திருடி இருக்க மாட்டான்னு நினச்சி விட்டாங்க. சரி, நீ மறைச்சிட்டே இரு, காலைல வேலைக்கு போகணும், நான் தூங்குறேன். வீட்டில் ஒரே பிரச்சனை. அக்காவை கூப்பிட்டு ஒருத்தன் ஓடி போனான்ல, அவங்க வீட்டில் ஒன்றும் சமாதானம் ஆகலை. 2 பேரும் எங்கள் வீட்டில் தான் இருக்காங்க. அக்கா வேற மாசமாக இருக்கா. இப்போ என்னடா ஓடி போனாங்க? வாழ்த்துக்கள்டா மாமா ஆயிட்ட. சார் வணக்கம் சார். எப்போ ஊர்லேருந்து வந்த? நேற்று நைட்டு சார். அம்மா எப்படி இறந்தாங்க? அதான் தமிழ்நாட்டுக்கு குழப்பமா அம்மா இருக்கு. எப்படி இறந்தாங்க? சார், இறந்தது அம்மா இல்லை, அப்பா. அன்னைக்கு அம்மான்னு சொன்னேன். அப்பா தான் சார், ஹார்ட் அட்டாக்.
சில நம்பர்களை கேஸ் சம்பந்தமாக வாய்ஸ் ட்ராக் பண்ணி பார்த்தோம். உன் நம்பர்லேருந்து இவன் நம்பருக்கு கால் வந்திருக்கு, இவன் எடுக்கலை. அதுக்கப்புறம் நீ இவனுக்கு ஃபோன் பண்ணலை. உனக்கு இவங்கிட்ட இருந்தும் இன்னும் சில நம்பர்லேருந்தும் கால் வந்திருக்கு, நீ எடுக்கவே இல்லை. ஏன்? ஏய் சார் ஃபோன் காணும் சார், எங்கே வச்சுன்னு எனக்கே தெரில. ரிங் போதும், ஆனால் யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. நானே நிறைய நம்பர்லையும் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனால் யாருமே எடுக்கல சார். எங்கே இருக்குன்னு எனக்கே தெரில சார். ஓனர் எனக்கு கால் பண்ணி பேசும்போது தான் அவன் ஃபோன் தொலைஞ்ச மேட்ரே எனக்கு தெரியும் சார். மணியா? ஆமாண்ணா. இந்தா இருக்கிறான். கொடுங்க. மணி என்ன ஃபோன். சொல்லுண்ணா, நான் சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? சரவணங்கிட்ட தான் பேசுனானா இல்லை சரஸ்வதிகிட்ட பேசுனானா? இவ்வளவு அடிஞ்சு போட்டுறான். அன்றைக்கி ஈவினிங் கால் பண்ணும்போது கூட பஸ் சத்தத்தில் எதுவுமே கேட்கல சார். இந்த மாதம் சம்பளம் போட்டோன்னு தான் சார் புது ஃபோன் வாங்கணும். வாங்கின உடனே நானே வந்து நம்பர் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறேன் சார். ஆமாம், அந்த முஸ்லீம் பையன் பேர் என்ன? இப்ராஹிம் சார். அவனை ஜாமீனில் எடுத்துட்டாங்க, இல்லைன்னா உள்ள வச்சு உரிச்சிருப்பேன். நகையை இழந்தவங்களே இந்த கேஸ் சம்பந்தமாக பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டல. ஏதாவது ப்ரெஷர் வந்துச்சுன்னா இப்படி நிற்க வச்சு பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு எப்போ கூப்பிட்டாலும் வரணும். போ. ஏய், உன்னோட புது நம்பரு, உன் ஓனரோட நம்பரு ரெண்டுத்தையும் அப்புறம் வந்து எழுதி கொடுத்துட்டு போ. சரிங்க சார். சரி, கிளம்பு. வரேன் சார். அந்த ஃபோன் எடுங்க. இது 1400 ரூபாய். இது ஓகே தான்டா? என்னடா செம்மடா. ஃபோனை கொடு. ஏன்டா? கொடு சொல்கிறேன். என்கிட்டே இருக்கட்டும். ஓனர் அண்ணங்கிட்ட கால் பண்ணி பேசும்போது நீ பக்கத்துலேயே நின்று பேசு. அப்போ தான் நீ தேவையில்லாமல் எதுவும் உளர மாட்டேன். ஒருவேளை போலீஸ் ஸ்டேஷனில் நம்பர் கேட்டால் கொடு, மற்றதை வந்து சொல்கிறேன்.